ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வெண்பொங்கல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நல்லா சூடாக சுவையான ஒரு வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இந்த 1.5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறதுனால 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை ரெண்டையும் நல்லா சேர்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து பச்சரிசிக்கும் பாசிப்பருப்போட குவான்டிட்டியும் ஒரு அளவுக்கு ஈக்குவல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பொங்கல் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் எந்த அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன், இதை ரெண்டுத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் அளவுக்கு வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளருக்கு மேலே பாசிப்பருப்பு எடுத்ததுனால நான் கிட்டத்தட்ட ஒரு 4.5 டம்ளர் இல்லைனா 5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறேன்னா நமக்கு வந்து பொங்கல் நல்லா வந்து நமக்கு வந்து பொங்கல் வேகும். ஆனால் வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நல்லா கிளறி விட்டு தாளிச்சதுக்கப்புறம் ரொம்ப இறுகி பொங்கல் வந்து ரொம்ப டைட்டாகிடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக நமக்கு ஓரளவுக்கு தண்ணி பதத்தோட கரெக்டாக அந்த பொங்கலோடைய அந்த பதத்தில் இருக்கணும்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் கரெக்டாக ஒரு 4.5 டம்ளர் இல்லை 5 டம்ளர் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதே டம்ளரில் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம வந்து ஒரு குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் இல்லைனா 4 விசில் அளவு போட்டிங்கன்னா நல்லா குழன்னு ஆகிடும் நமக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிட்டேன். இதை நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கூட பண்ணலாம். இப்போ நான் குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா பொங்கல் நமக்கு இந்த அளவுக்கு வந்துடும். எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள். இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் பண்ணலான்னு பண்ணலாம். ஸோ நான் ஃபுல்லாக நெய்யில் பண்ணல, கொஞ்சமாக நெய் போட்டு பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக நெய்யில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான நான் கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கலாம். இது கூட வந்து நான் வந்து தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அந்த இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா நமக்கு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கல் செஞ்சு வச்சுருக்கல அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் டேஸ்ட் வந்து நமக்கு நிறைய நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்றோம். இப்போ தேங்காய் சட்னி தாளித்து எடுத்துக்கிறேன். எங்களுக்கு பொங்கலோட தேங்காய் சட்னி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் தேங்காய் சட்னி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஆப்ஷனுக்கு நீங்கள் சாம்பார் எடுத்துக்கலாம், தேங்காய் சட்னி எது வேணாலும் எடுத்துக்கலாம். சாம்பார் இன்னமும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. பார்த்திங்கன்னா பொங்கல் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட்டில் வரும். பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து ரெசிபி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை ட்ரை பண்ணி போடுறேன். இந்த பொங்கலும் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் போட்டேன். இதுக்கு மேலேயும் நான் வேறு ஏதாவது வீடியோனா போடுறேன்.